அவன் வரலனாலும் நீ ஞாபகப்படுத்தி என்ன செய்யணும், அனுப்பி வைக்கணும். புரியுதா? உன் தகப்பன் உனக்கு முழுசா வரணும்னா நீ ரெண்டாவது ஒரு உத்தியோகத்துக்கு உன்னுடைய பிள்ளை காத்திருக்கா? அவனுக்கு நிச்சயமா 100% இந்த கருப்பசாமி சொல்லி உனக்கு வாக்கு தர. இன்னும் 1 வருஷ காலத்துக்குள்ள உனக்கு அரசாங்க உத்தியோகத்தை இந்த கருப்பசாமி உனக்கு எடுத்து தர. இது சத்தியமாடா. நான் குடுக்கேன்னு சொல்லியாச்சு. குடுக்கேன்னு சொல்லிட்டோம்லாடா. உனக்கு அரசாங்க உத்தியோகத்தை நான் என்ன செஞ்சு தரேன், ஏற்படுத்தி தரேன். இன்னும் 1 வருஷத்து காலத்துக்குள்ள உன் வீட்டுக்கு அரசாங்க சம்பளம் என்ன செய்யும் வரும். அரசாங்க சம்பளம் இன்னும் 1 வருஷ காலத்துக்குள்ள வரும். வந்தா இந்த கருப்பசாமிக்கு என்ன செய்வான், இந்த கருப்பசாமிக்கு முதல் மாச சம்பளத்தை இந்த கருப்பனுக்கு தந்துடணும். எப்படி? முதல் மாச சம்பளத்தை கருப்பனுக்கு கொண்டு தந்துடணும். அவன் புக்காளி பைய, நீ என்ன செஞ்சிடணும், மறக்காம நான் வாக்கு தாரேன் உனக்கு, நான் உனக்கு அரசாங்க உத்தியோகத்தை எடுத்து தாரேன்னு சொல்லியிருக்கேன். அது போல எடுத்து தருவேன். இந்த கருப்பன் முதல் மாச சம்பளத்தை கருப்பனுக்கு கொண்டு என்ன செஞ்சிடணும், ஒரு முழு பாட்டிலோட. எப்படி? ஒரு முழு பாட்டிலோட முதல் மாச சம்பளமும் அந்த பாட்டிலும் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். நான் கொடுக்கணும் சாமி கேடு, நான் கொடுக்கன்னு சொல்லுவேன். எந்த சாமி கேடு அர்த்தம் வச்சிருக்கானா? ஏய் இதுதான் சாமி உங்கள்கிட்ட வந்துடுறேன். நான் எடுத்து தாரேன்னு சொல்றேன்டா. சரி சாமி, உங்களை நம்பிதான் வந்திருக்கு. நான் எடுத்து தாரேன்னு சொல்லியிருக்கேன். பிறகு நான் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? கருப்பனை மறக்காம நீ கையெடுத்து வா. நேரம் கிடைக்க நேரம் நீ மறக்காம வந்துகிட்டு இருக்கணும். வாரம் வரணும். புரியுதா நான் சொல்லுது? உன்ன பிரச்சனையை நீக்கி உனக்கு சுகத்தையும் முழு மனுஷனுடைய தன்மையும் மாத்தி தருவேன். உனக்கு அரசாங்க உத்தியோகம் 1 வருஷத்துல கவர்மெண்ட் சம்பளம் வீட்டுக்கு மணி அடிச்சா வர மாதிரி 1 வருஷத்துல என்ன செஞ்சிடும், உனக்கு அரசாங்க சம்பளம். அந்த அரசாங்க சம்பளத்துல முதல் மாசம் கருப்பனுக்கு சம்பளத்தோட கூட ஒரு பாட்டிலும் என்ன செஞ்சிடணும், மறக்காம கொண்டு வந்துடும். சரியா? நான் சொன்ன வாக்க தவற மாட்டேன். நீனும் என்ன செய்யக்கூடாது, தவறப்படாது.